அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பு மணிவண்ணன். இந்த வீடியோவில் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் குறித்த தகவல்களை தமிழில் பார்க்கலாம். இது குறித்த வீடியோக்கள் ஏராளமாக இணையத்தில் இருந்தாலும் இது குறித்த தமிழ் காணொளிகள், தமிழ் வீடியோக்கள் இருப்பது மிகவும் குறைவு தான். I am so glad and I am so happy to share this strategy with you people. I am also a civil services aspirant and hope we together can make the difference in our country. Let's move on to the civil services preparation. இதுக்கப்புறம் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் குறித்த தகவல்களை இப்போ பார்ப்போம். சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி. சிவில் சர்வீசஸ் எக்ஸாமை நடத்துவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எனும் அரசின் ஒரு அங்கம். அகில இந்திய அளவில் நடத்தப்படுகிற ஒரு தேர்வு முறை, வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. தேர்வு முறை மொத்தம் 3 பகுதிகளை கொண்டது. The first one preliminary examination, second one main examination and the third one interview part. The preliminary examination consists of 2 papers. முதல்நிலை தேர்வு 2 பகுதிகளை கொண்டது. பேப்பர் 1 and பேப்பர் 2. பேப்பர் 1 general studies and பேப்பர் 2 comprehension, aptitude and communication skills. Main examination consists of 9 papers and the interview. இனி preliminary examination syllabus குறித்த விரிவான தகவல்களை காணலாம். preliminary examination syllabus. நம்ம ஏற்கனவே கூறிய போன்று preliminary examination consists of 2 papers. Paper 1 200 marks, 2 hours, totally 100 questions. Per question 2 marks. The titles are current events of national and international importance. தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான நடப்பு செய்திகள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி, இந்தியா மற்றும் உலக புவியியல். இந்தியன் பாலிட்டி, கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், public policy, rights and issues, etc. Economic and social development, poverty, inclusion, demographic, social sector initiatives, general issues on environmental ecology and general science. இவை முதல்நிலை தேர்வின் முதல் தாள் தேர்வுமுறை அம்சங்கள். and paper 2 200 marks, 2 hours, totally 80 questions. Per question 2.5 marks. Title 1 comprehension, interpersonal skill including communication skills, logical reasoning and analytical ability, decision making and problem solving skills, general mental ability, basic numeracy and data interpretation, English language comprehension. நெகட்டிவ் மார்க்ஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல இருக்கு. அதாவது பேப்பர் 1ல ஒவ்வொரு தவறான கேள்விக்கும் 0.33 நெகட்டிவ் மார்க். பேப்பர் 2ல ஒவ்வொரு தவறான கேள்விக்கும் 0.83 தவறான மதிப்பெண் கழிக்கப்படும். preliminary examination குறித்த விரிவான சிலபஸ் அனலைஸ் பண்ணோம். இதுக்கடுத்து மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 9 பேப்பர்ஸ்.
let us move on to the main syllabus. இது குறித்த மேலும் ஒரு தகவல், முதல்நிலை தேர்வு அதாவது preliminary எக்ஸாமினேஷனில் எடுக்கும் மதிப்பெண் நமது பணி ஒதுக்கீட்டுக்கு கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. அதாவது preliminary marks should not be consulted for cadre allocation. The cadre allocation is consist of main examination of 7 papers. அதாவது மெயின் எக்ஸாமினேஷனில் இருக்க எஸ்ஏ முதல் ஆப்ஷனல் வரையான தேர்வுகள் மட்டுமே கேடர் அலோகேஷன் அதாவது பணியமர்த்தலுக்கான தகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்படும். ஜெனரல் ஸ்டடீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் டோட்டல் 9 பேப்பர்ஸ். I already told you. Paper 1 இந்தியன் லாங்குவேஜ் தமிழ் எடுத்துக்கலாம். Paper 2 இங்கிலீஷ் அண்ட் எஸ்ஏ. ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4. ஒவ்வொரு தேர்வும் 3 மணி நேரம். ஆப்ஷனல் 1 subject. In 1 subject there are 2 papers. Optional subject paper 1, paper 2. We can choose Tamil as our optional subject also. தமிழையும் நமது விருப்பப்படமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். இது முதன்மை தேர்வு குறித்த ஒரு மேலோட்டமான அலசல். இது குறித்த விரிவான சிலபஸ் www.upsc.gov.in என்ற வெப்சைட்டில் முழுமையான சிலபஸை டவுன்லோட் பண்ணலாம். இது குறித்த சிலபஸ் மிகவும் விரிவாக இருக்கனால இதை நீங்களாகவே ப்ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உள்ள பகுதி இன்டர்வியூ. இன்டர்வியூ மதிப்பெண்கள் 275. நன்றி. முதல் பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. இனிவரும் பகுதியில் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் குறித்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.